ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 50 ருபீஸ் மணி சேவிங்ஸ் சேலஞ்சோட டே 6ல் இருக்கோம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டே 4 இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அதில் ஒரு 50 ருபீஸ் பெண்டிங் வச்சுக்கோம். டே 5ஓட 300 இன்றைக்கி நம்ம சேர்க்கலை. டே 6 வந்து 350 ருபீஸ் சேர்த்தணும். பட் நம்மக்கிட்ட ரொம்பவே அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்குது. 240 தான் சாரி 220 தான் இருக்குது. இதில் வந்து நம்ம நேற்று சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா இருக்கிறத போட்டுட்டு மீதி ரிமைனிங் நாளைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் டே 5ஓட 300 கம்ப்ளீட் பண்ணலாம். வாங்க அமௌண்ட்டை பிக்கி பேங்க்கில் ஆட் பண்ணலாம். நான் ஒரு விஷயத்தை மைண்டில் கால்குலேட் பண்ணி அமௌண்ட்டை இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது நடக்கலை. அதனால் சேலஞ்சு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறது. வேறு வழியே எனக்கு தெரியல. இது எல்லாமே பசங்களோட அமௌண்ட்டு. எல்லாம் வேர்ல்டு ரெக்கார்டு ஸ்மார்ட் வே புக் ஆஃப் ஸ்கூல் தீர்த்தமலையில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாங்க. அதில் எங்கள் பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்காக எங்கள் மம்மி அவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டு தான் இது. இப்போ பசங்களையும் நம்ம சீட் பண்ணுறதா போயிடுச்சு. அவங்க அமௌண்ட்டை தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நேற்று எல்லாேருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டேன். 10 ருபீஸ் ஐஸ்கிரீம் 3 பேர்த்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை ஆட்டையை போட்டாச்சு நம்ம. ஸோ இதுலேயும் நம்ம இன்னும் அமௌண்ட்டு சேர்க்க வேண்டியது இருக்குது. ஒரு 150 கூட இப்போ ஆட் பண்ணல. 200K இன்னும் 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போடணும். ஸோ இன்னும் இதில் ஒரு 100 போடணும். ப்ளஸ் நாளைக்கோட சேலஞ்சு போடணும். ஸோ இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. போடும்போது நான் சேல்ரி வரும், ஸோ ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போட்டேன். பட் சேல்ரி மே 10க்கு தான் தருவோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப கஷ்டம். இது எப்படியாவது பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேர்ப்போம். டார்கெட்டை ரீச் பண்ணலனால ஏதோ நம்மளால் கையில் இருந்தது செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சு அது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்ப்போம். அண்ட் தென் மே 10ல் நம்ம கம்பல்சரி கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அது நான் விலாகாக போடுறேன். நீங்கள் உங்களோட சேவிங்ஸ் எடுத்து வச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள். அண்ட் தென் நீங்கள் எவ்வளோ தூரம் கான்ஃபிடெண்ட்டாக சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நேற்று எக்ஸ்பென்சஸ் எனக்கு 30 ருபீஸ் தான் ஆச்சு. ஒன்றும் இல்லை, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தது மட்டும்தான். ஐஸ்கிரீம் மட்டும் 3 பேர்த்துக்கும் வாங்கி கொடுத்தேன். அது ஒரு 30 ருபீஸ் ஆச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸ்பென்சன்ஸ் நேற்று. இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. வீட்டில் லிக்விட் இல்லை, 2 லிக்விட் இல்லை, அது வாங்கணும். அண்ட் தென் பப்பிக்கு பால் பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டெல்லாம் வாங்கணும். சரி, நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. நான் நோட் பண்ணுறேன். ஈவினிங் உங்களுக்கு நோட் பண்ணிவிட்டு மார்னிங் வீடியோவில் காட்டுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.